பாப்பா இங்க பாருங்க, அவ 10 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறா, அழுவா, கண்டிப்பா அழுவா. நீங்க தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்துடாதீங்க, அங்க விட்டுட்டு வாங்க. ஏய் அதெல்லாம் முடியாதுமா, அவனால அதெல்லாம் தாங்க முடியாது. நான் கூட்டு வந்துடுவேன் கொஞ்சம் இருந்தாலும். சரிப்பா, ஸ்கூல்னா எப்படி சொல்றீங்க? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டோட மாப்பிள்ளைய பார்த்துப்பேன். சரி சரி, ஃபர்ஸ்ட் கிளம்புங்க, லேட் ஆகுது. பாய் சொல்லிச்சுக்கு மாமாக்கு. என்னம்மா சிரிச்சுக்கிட்டே வர்ற? ஐயோ மம்மி, உங்க பையன் வந்து அவங்க பொண்ணு கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு வீட்டோட மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு சொல்றாங்க மம்மி. ஆமாமா, நம்ம வீட்டு பொண்ணை வேற ஒருத்தர் கொடுக்க முடியுமா? வீட்டோட மாப்பிள்ளைய பார்த்துட்டா போச்சு. யாரும் அப்படிதான் மம்மி சொல்லுவாங்க. என் அப்பா ஒத்த காலம் நின்னாங்க, அவங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் பாக்கணும். ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு நானு. ஆனா முடியுமா? நான் மாமியார் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அதுதான் மம்மி, நான் மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் அதுதான் நிலைமை. அப்பம் பாசன்றது பொண்ணுகிட்ட அப்படிதாம்மா இருக்கும். நாள் பட அது சரியா போயிடும்மா. எனக்கும் அது புரிஞ்சிருச்சு. ஆனா பாவம், அதெல்லாம் அவங்க எப்ப புரிஞ்சுக்க போறாங்களோ, அதுதான் பார்த்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாத்துக்கலாம் எல்லாம்.